உலகத்தில் முதலாவதாக சிலை வணக்கம் விக்கிர ஆராதனைகள் எப்போ ஆரம்பமாகிச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு முன்னாலேயா, இல்லாட்டிய ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலையா, இல்லாட்டிய ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலையா? என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஆசர் சிலைகளை செஞ்சு விற்கக்கூடியவராக இருந்தார். இல்லாட்டி அதுக்கு முன்னால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலையா? பார்த்தால் கண்ணியமானவர்களே, உலகத்துக்கு முதலாவதாக அனுப்பப்பட்ட மனிதன் நபியார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியாக்கினான். அப்போ உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வரலாற்றை எடுத்து பார்த்தா, தாரீக் சீராவை எடுத்து பார்த்தா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் சிலைகள் இருக்கல்ல, சிலைகளை வச்சு மக்கள் வணங்க ஆரம்பிக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பின்னால் அவருடைய மகன் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலையும் இந்த சிலை வணக்கங்கள் இருக்கல்ல. அப்போ உலகத்தில் முதலாவதாக ஃபெஸ்ட்டாக இந்த சிலை வணக்கங்கள் விக்கிர ஆராதனைகள் எப்போ தோன்றுச்சு என்று சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு கொஞ்சம் முன்னால் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல், மெசஞ்சர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி. நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது, அது வேறு தலைப்பு. அப்போ முதலாவதாக உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதலாவதாக அனுப்பப்பட்ட ரசூல் மெசஞ்சர் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதனால தான் ப்ராப்பர்ட், நபிக்கு ப்ராப்பர்ட்னு சொல்லுவாங்க, ரசூலுக்கு மெசஞ்சர்னு சொல்லுவாங்க. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு முன்னால் சில நல்லடியார்கள் இருந்தாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்து நூஹ்ல இதை பற்றி தெளிவாக சொல்கிறான். வலா ததருன்ன வத்தவ் வலா சுவாஅ வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா. 5 பேரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர். இப்படி 5 பேர் இருந்தாங்க. இவர்கள் நல்லடியார்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த சிறந்தவர்கள், சாலிஹ்கள், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், வாழக்கூடிய காலத்தில் நல்ல அமல்கள் செஞ்சு வஃபாத் ஆகிட்டான், மரணம் அடைஞ்சிட்டான். இவங்க மௌத்தாயனத்துக்கு பின்னால் அவங்களுக்கு பின்னால் வந்தவங்க என்ன செஞ்சாங்க, இவர்கள் அமல் செஞ்சதை பார்த்து, இவர்கள் இந்த 5 பேர் அமல் செஞ்சதை பார்த்து அவர்கள் என்னென்ன அமல்கள் செஞ்சுருக்கிறாங்களோ, என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சாங்களோ அதை இவங்க என்ன எடுத்து நடக்க ஆரம்பித்தாங்க, அவர்களை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. இந்த 5 பேரை அதுக்கு பின்னால் வந்த மக்கள் பின்பற்ற ஆரம்பித்தான். இந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன செஞ்சான், முஹம்மத் பின் கஅப் அல் குரதி, முக்கியமான ஒரு தஃப்சீருடைய ஆலிம், தஃப்சீருடைய விரிவுரையாளர். யார்? முஹம்மத் பின் கஅப் அல் குரதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க தஃப்சீருல் காசினில் இந்த சூரத்து நூஹுடைய தஃப்சீருக்கு கீழால் எழுதுகிறாங்க. என்னண்டா, இவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நடுப்பட்ட காலத்தில் வாழ்ந்த சிறந்த 5 பேர், சிறந்தவர்கள், சாலிஹ்கள், நல்லடியார்கள். இவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் இவர்களுக்கு பின்னால் வந்தவங்க என்ன செஞ்சாங்கண்டா, இவர்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள், இவங்களுடைய அமல்களை எடுத்து நடக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நாங்கள் மூதாதையர்களுடைய அமல்களை எப்படி தாபியோன்கள், தபோ தாபியன்கள், சஹாபாக்களை நாங்கள் பின்பற்றோமோ, இதே போல் இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த 5 பேரை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அவர்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனாலும் மனசில் ஒரே கவலை இருந்துச்சு, அவங்க இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோடு அவர்கள் செஞ்ச இபாதத்தை இவர்களும் செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த நேரத்தில் தான் முஹம்மத் பின் கஅப் அல் குரதி சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் தான் ஷைத்தான் என்ன செஞ்சான்டா, ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினார். என்ன? லவ் சவ்வர்தஹும் சுவரஹும், அவர்களுடைய தோற்றங்களை நீங்கள் உருவாக்கினீங்கன்னு சொன்னால், அந்த 5 பேருடைய உருவத்தை நீங்கள் அப்படியே உருவாக்கி நாள் கான தாலிக அன்ஷதலக்கும் வ அஷ்வக் சொன்னால் என்னண்டா, அவர்களை போல சில சிலைகளை நீங்கள் செஞ்சீங்க என்று சொன்னால் அந்த சிலைகளை பார்த்து உங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும்,
இபாதத் செய்யறதுல ஒரு ஆசை அதிகரிக்கும் அப்படின்ற சில விஷயத்தை ஷைத்தான் உள்ளத்துல போட்டான். அப்ப மக்கள் பார்த்தாங்க, அட இதுவும் நல்ல விஷயமாக இருக்குதே, இந்த கற்பனையும் நல்ல விஷயமாக இருக்குதே. இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஷைத்தான் அந்த காலத்துல ஒரு மனிதன் ரூபத்துல வந்து இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்தான். மக்கள் பார்த்தாங்க, இந்த ஆலோசனை நல்லா இருக்குதே, நாங்கள் அவங்கள நினச்சி தானே கவலைப்பட்டு இருக்கிறோம், பேசாமல் அவர்களை மாதிரி சிலைகளை நாங்கள் செஞ்சு வச்சா அந்த சிலைகளை பார்க்க போக்குள்ள அவங்களோட ஞாபகம் வரும், எங்களுக்கு இன்னும் அதிகமாக இபாதத் வணக்க வழிபாடுகள் செய்கிறதுக்குரிய ஒரு உற்சாகம் உடம்புல ஏற்படும் அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சாங்க, அந்த 5 பேருடைய சிலையை அப்படியே செய்ய ஆரம்பித்தார்கள். இதுதான் உலகத்தில் முதலாவதாக சிலை வணக்கத்துடைய ஆரம்பம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு கொஞ்சம் பின்னால என்ன நடக்குது, இவர்கள் என்ன அந்த சிலைகளை பார்த்தோன ஒரு உற்சாகம் ஏற்பட்டு அமல்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த மக்களுடைய மரணம் ஏற்பட்டதுக்கு பின்னால இவர்கள் வந்து என்ன சிலைகளை செஞ்சு மௌத்தாகிட்டாங்க. இப்போ என்னண்டா, அதுக்கு பின்னால் வந்த ஜெனரேஷன், அதுக்கு பின்னால் வந்த மக்களை பார்த்து ஷைத்தான் சொன்னா, அந்த டைமில் ஷைத்தான் சொன்ன என்னண்டா, உங்களோட மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த சிலைகள் எல்லாம் இருக்குது, இது அவங்க தான் செஞ்சாங்க, செஞ்சு இந்த சிலைகளை தான் அவங்க வணங்கினாங்க, இந்த சிலைகளை தான் அவர்கள் வணங்கினார்கள், அதனால் நீங்களும் அந்த சிலைகளை வணங்குங்க அப்படின்ற ஒரு ஆலோசனை, ஒரு மஷூரா, ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினதுக்கு பின்னால அந்த காலத்தில் இருந்த மக்கள் பார்த்தாங்க, இதுவும் நல்ல விஷயமாக இருக்குது என்று சொல்லி சிலை வணக்கத்தை ஆரம்பித்தார்கள். இதுதான் உலகத்தில் ஏற்பட்ட முதலாவதான சிலை வணக்கம். இதற்கு பின்னால அப்படியே சிலை வணக்கங்கள் ஆரம்பமாகி உலகத்தில் எல்லா திசைகளிலும் சிலை வணக்கங்கள் அதிகமாகிருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஆசர் நிராகரிப்பாளராக காஃபிராக இருந்தார். சிலைகளை செஞ்சு விற்கிறது தான் அவருடைய தொழிலாக இருந்தது. இப்படி காலம் செல்ல செல்ல சிலை வணக்கம் உலகத்தில் உருவாகி கடைசியாக எந்த அளவுக்குண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், ஜாஹிலியா காலத்தில் கஅபத்துல்லாஹ்க்குள்ளால 360 சிலைகள் உண்டாகிருச்சு. இது எதனுடைய ஆரம்பம்? அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு முன்னால் அந்த ஷைத்தான் சொன்ன ஆலோசனையை மக்கள் பின்பற்றி சிலை வணக்கத்தை ஆரம்பித்தாங்க. அதில் தொடங்கி தான் இன்று முழு உலகத்திலும் அதிகமானவர்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ சிலை வணக்கத்துடைய ஆரம்பம் எப்போ? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு 2 பேருடைய காலம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு மத்தியில் தான் இந்த சிலை வணக்கம் உண்டாகிருச்சு. அதுக்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சிலை வணக்கத்துடைய ஆரம்ப டைம். அப்படி இருந்தும் அவர்கள் வந்து அந்த சிலை வணக்கத்திலேருந்து விடுவிக்க முடியாமல் போயிருச்சு ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. நீண்ட சரித்திரம். அதனால் சிலை வணக்கம் ஆரம்பித்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவர்களுடைய காலத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் அங்கே தொடங்கினது தான் கடைசியாக காபத்துல்லாஹ்ல 360 சிலைகள் வரை வர காரணமாக ஆகிருச்சு. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட சிலை வணக்கங்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அது மட்டும் இல்லாமல் ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பத்தில், அந்த அரேபிய பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு முன்னால் 360 சிலைகள் இருந்துச்சு. இந்த அரேபிய தீபகற்பத்துக்கு எப்படி சிலை வணக்கம் வந்துச்சு, எப்படி உருவாகிச்சு என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் படிப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.